கடவுளே, நான் என்ன செய்வேன்? வணக்கம் சார். வணக்கம்ப்பா, உட்காருங்க. சொல்லுங்க. சார், நான் போலீஸுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் வேணும் சார். வாழ்த்துக்கள்ப்பா. சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தந்துடுறேன். சொல்லுக்கா. தம்பி எங்கடா இருக்க? மாமாவுக்கு நெஞ்சு வலி, சீக்கிரம் வாடா. என்னாச்சு? கார் திருச்செந்தூர் வரைக்கும் வாடகை போயிருக்கு. வந்துருச்சா இல்லையான்னு பார்த்துட்டு போயிடலாம். கார் வரல, ஆட்டோலே போயிடலாம் தம்பி. சொல்லுங்க. அண்ணா, தீர்த்தமலை போகணுண்ணா. போலாங்க. எவ்வளோண்ணா? 1000 ரூபாய் ஆகும். அண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா. ஒரு 500 ரூபாய்க்கு பார்த்து விடுங்கண்ணா. அப்படியா? சரி, ஏறுங்க. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. ஃபோன் பேசிக்கிறேன்பா. ஹலோ. ஏங்க, நம்ம பையன் மரத்துலேருந்து விழுந்துட்டாங்க. தலையிலேருந்து அதிகமாக ரத்தம் வருது. சீக்கிரமாக ஆட்டோ எடுத்துகிட்டு வாங்க. ஐயோ, ஏங்க வண்டி கொஞ்சம் வேற ஆட்டோ பிடிச்சு போங்க. ஐயோ, டென்ஷன் பண்ணாத. ஏதாவது வண்டி பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ, நான் உடனே வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா, வந்துடுறோம். இங்கே என்னடா பண்ற? சார், இது என் வீடு தான் சார். சரி, சரிடா. என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. ஏங்க, உங்களை எங்கெங்க துரத்திட்டு வருது? நாங்க எங்க துரத்திட்டு வருது? நீங்க பாட்டு வேகமா போகுது வண்டி. எங்களை பார்த்து எப்படி தருது உங்களுக்கு? ஃபைனான்ஸ் கட்டாம நீங்க பாட்டு வண்டி ஓட்டி இருந்தா என்னங்க அர்த்தம்? ஆட்டோ எடுத்துட்டு போறங்க, முடிஞ்சு உங்களால பாத்துக்காங்க. வண்டியை சீஸ் பண்ணிட்டு போறங்க. ஆபீஸ்ல பணத்தை கட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. வண்டிடா, ஆபீஸ்ல வந்து வண்டியை வாங்கிட்டு போ. டே, என் வீட்டுக்கே வந்து கேமரா பார்த்து எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு போகிறேன். சரி, நல்லது பண்ணுறதுக்கு கூச்சப்படக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க, சரியா? தம்பி, அந்த கோட் எடுத்துட்டு வாப்பா. எங்க ஆட்டோவை காணோம்? சரியான நேரத்தில் வந்தனால காப்பாற்றிட்டீங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் குடும்பமே நல்லா இருக்குண்ணா. நம்ம பையன் மரத்துலேருந்து விழுந்துட்டான்னு சொன்னனே, தலையில் அடிபட்டு ரத்தமாக வருதுன்னு சொன்னனே. ஏங்க வண்டி கொஞ்சம் வேற ஆட்டோ பிடிச்சு போங்க, கொஞ்சம் அவசரமா போகணும். அண்ணா, நீங்கள் செய்கிறது குற்றம்ண்ணா. நாங்களும் அவசரமாக தானே போகிறோம். அண்ணா கொஞ்சம் அவசரம்ண்ணா. அண்ணா, நீ எதுவும் பேசாதண்ணா. 1000 ரூபா கூட வாங்கிக்கோ. எங்கள் மாமா வீடு முக்கியம். வண்டி எடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்ன நடக்குனே தெரியாது. ஐயோ, டென்ஷன் பண்ணாத. சீக்கிரமா ஆட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னனே. நம்ம பையன் நம்மளை விட்டு போயிட்டானே. கடவுளே, நான் என்ன செய்வேன்?